4000 கோடி யாருக்கு வேண்டும் உங்க பணம்? தூக்கி எறிந்து விட்டு வந்த நடிகை சமந்தா. துகைத்து நின்ற நாகார்ஜுனா குடும்பம். சென்னை பல்லாவரத்தில் உள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த நடிகை சமந்தா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளில் நல்ல மதிப்பெண் பெற்று கல்லூரியிலும் சிறந்த மதிப்பெண்ணை பெற்று வெளியே வந்தவர் மிக கடுமையான போராட்டத்தை சந்தித்தார். பல விளம்பர படங்களில் நடித்த சமந்தா பல நேரங்களில் வேலையின்றி ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவதற்கு பதில் ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்ட காலமும் உண்டு. கிடைக்கும் வேலையை பார்த்து கொண்டு கடினமாக போராடிய சமந்தா தொடர்ந்து சினிமா வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருந்தார். அப்போது மெட்ராஸ் டாக்கீஸ் மணிரத்னம் தயாரிப்பில் ஒரு பட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த படத்தின் போட்டோ ஷூட் எல்லாம் தொடங்கிய பின்பு சமந்தா இந்த படத்திற்கு சரிப்பட்டு வரமாட்டார் என நிராகரிக்கிறார்கள். மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனத்தில் வாய்ப்பு கிடைத்தும் கடைசி நேரத்தில் இப்படி நழுவ விட்டதே என்று மனம் வேதனை அடைந்த சமந்தா தொடர்ந்து சினிமாவில் நடிப்பதற்கான முயற்சியை கைவிடவில்லை. ஒரு கட்டத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய சினிமாக்களில் நல்ல வாய்ப்பை பெற்று முன்னணி நடிகையாக வந்த சமந்தா தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் குடும்பமான நாகார்ஜுனாவின் மகன் நாக சைத்தன்யாவை காதலிக்கிறார். சுமார் 3 வருடங்களுக்கு மேலாக காதலித்து நாக சைத்தன்யாவை திருமணம் செய்து கொண்டார் சமந்தா. சுமார் 400 கோடி சொத்துக்களுக்கு அதிபதியான நாக சைத்தன்யாவை பணத்திற்காகத்தான் சமந்தா திருமணம் செய்து கொண்டார் என தெலுங்கு மீடியாக்கள் பரபரப்பாக பேசியது. இருந்தாலும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவர்களின் திருமண வாழ்க்கை 3 வருடங்களில் முடிவுக்கு வந்தது. இதற்கு காரணம் சமந்தா ஒரு வெப் சீரிஸில் மிக கவர்ச்சியாக நடித்ததாகவும் அதற்கு நாகார்ஜுனா குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் நீங்களும் சினிமாவில் இருந்து வந்தவர்கள் தானே, இதில் என்ன தவறு இருக்கிறது என சமந்தா விவாதம் செய்ததாகவும் இதனால் ஏற்பட்ட பிரச்சனையால் நாக சைத்தன்யா சமந்தா இருவருக்கும் விவாகரத்து ஆனது என பரவலாக பேசப்பட்டது. மேலும் பணத்திற்காக நாக சைத்தன்யாவை திட்டமிட்டு தன்னுடைய காதல் வலையில் விழ வைத்த சமந்தா தற்பொழுது விவாகரத்து செய்து மிகப்பெரிய தொகையை பெறுவதற்கு தயாராகிவிட்டார் என தெலுங்கு மீடியாக்கள் சமந்தா விவாகரத்தை குறிவைத்து பரபரப்பாக செய்திகள் வெளியிட, அது மட்டுமின்றி சென்னையில் பல்லாவரத்தில் உள்ள சமந்தாவின் வீட்டை வீடியோவாக எடுத்து இப்படி நடுத்தர குடும்பத்தில் வசித்தவர்தான் சமந்தா. ஒரு மஞ்சப்பையை எடுத்துக்கொண்டுதான் காய்கறி வாங்க கடைக்கு செல்வார். அப்படி ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த சமந்தா நாக சைத்தன்யா திருமணம் செய்தது பணத்திற்காகத்தான். தற்பொழுது விவாகரத்து செய்து பெரும் கோடி ஜீவனாம்சம் பெறுவார் என்கிற ஒரு பரபரப்பாக சமந்தா மீது தெலுங்கு மீடியாக்கள் சமந்தாவை மிக கீழ்த்தரமாக விமர்சனம் செய்தது. இதனைத் தொடர்ந்து நாக சைத்தன்யா சமந்தா விவாகரத்து பெற்று பிரிந்த போது சமந்தா ஜீவனாம்சமா எத்தனை கோடி கேட்டிருக்கிறார் என பலரும் எதிர்பார்த்திருக்க, நாக சைத்தன்யாவுடன் சமந்தா வாழ்ந்ததற்காக சமந்தாவுக்கு சுமார் 200 கோடி ரூபாய் நாகார்ஜுனா குடும்பத்தினர் கொடுக்க முன்வந்த போதும் நான் பணத்திற்காக நாக சைத்தன்யாவை காதலிக்கவில்லை, நான் மனதார காதலித்தேன், உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சமந்தா வந்தபோது அதுவரை சமந்தாவை கண்டபடி தூற்றிய தெலுங்கு மீடியாக்கள் தலைகுனிந்து நின்றது. இப்படி 200 கோடி ரூபாயை வேண்டாம் என தூக்கி எறிந்துவிட்டு வந்த சமந்தா பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.